உண்மைய சொல்லு. உன்னால தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அந்த புக்க பார்த்து படிக்க முடியுதா? முடியல தான? புத்தகத்த திறந்த உடனே தூக்கம் வருது. ஆனா, அந்த ஃபோன எடுத்தா ராத்திரி 2 மணி ஆனா கூட முழிச்சுட்டு இருக்க. ஏன் தெரியுமா? நீ சோம்பேறி இல்ல. உன்னோட மூளை ஹேக் ஆயிடுச்சு. நம்ம மூளைக்கு கஷ்டப்பட பிடிக்காது. ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இத சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது எந்த உழைப்பும் இல்லாம ஈஸியா சந்தோஷம் கிடைக்குது. அதான் சீப் டோப்பமைன். ஒரு நாளைக்கு 1000 தடவ இந்த டோப்பமைன குடுத்து குடுத்து உன் மூளை அதுக்கு அடிமை ஆயிடுச்சு. ஆனா, புக் திறந்த உடனே மூளை வேலை செய்யணும், யோசிக்கணும், கஷ்டப்படணும். அங்க அந்த டோப்பமைன் கிடைக்காது. அதனால தான் உன் மூளை உன்ன தூங்க வைக்குது. இதுக்கு பேரு காக்னிட்டிவ் டெப்ட். இப்ப என்ன பண்றது? மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா சரியாகிடுமா? ஆகாது. உனக்கு தேவ டோப்பமைன் டீடாக்ஸ். அடுத்த 48 மணி நேரத்துக்கு நோ ஃபோன், நோ ரீல்ஸ், நோ என்டர்டெயின்மென்ட். ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி உள்ள வை. முதல் ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் இருக்கும். உன் மூளை பைத்தியம் மாதிரி துடிக்கும். ஏதாச்சும் பார்க்கணும் போல தோணும். ஆனா அங்க தான் உன் வெற்றி ஆரம்பிக்குது. வேற ஆப்ஷன் இல்லாம உன் மூளை மெதுவா படிப்பை தான் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மேக்ஸ் புக் தான் இப்போ உனக்கு சந்தோஷம் தரும். ஒரு சம் சால்வ் பண்ணும்பொழுது கிடைக்கிற ஃபீலா ரீல்ஸ் விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் படிப்பே உனக்கு அடிக்ஷன் ஆகும். லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா டிசிப்ளின் இருக்கிறவன் தான் போஸ்டிங் வாங்குவான். பெருசா ஆசைப்படுற உனக்கு இந்த வழி தேவை. இன்னைக்கு இந்த 48 ஹவர்ஸ் டீடாக்ஸை ஸ்டார்ட் பண்ணு. கமெண்ட்ஸில் டைப் பண்ணு. ஐ வில் கிளியர். வெற்றி உன் கையில்.